வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து எங்களோட ஸ்பெஷல் டே, அதாவது இன்றைக்கி எங்களோட வெட்டிங் டே, அதாவது 27th ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு. ஸோ ஸ்பெஷல் டேனா ஏதாவது ஸ்வீட் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் நான் சிறுபருப்பு பாயசம் தான் வைக்க போகிறேன். நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கிற ரெசிப்பியை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஒரு குறைவாக தான் பண்ண போகிறேன். சிறுபருப்பு வந்து ஒரு பெரிய பவுலுக்கு நான் 1/4 பவுல் தான் எடுத்திருக்கேன். அது கூடயே முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, சுக்குப்பொடி எடுத்திருக்கேன். அப்புறம் சின்ன பவுலுக்கு ஒரு 1/4 பவுல் வந்து சவ்வரிசி எடுத்திருக்கேன். சவ்வரிசியும் குறைவாக போட்டாலே போதும். அப்புறம் நல்ல வாசனையாக இருக்கிறதுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கிளாஸுக்கு தேங்காய் பால் வந்து 1 கிளாஸ் எடுத்திருக்கேன். அது பிறகு தேவையான அளவுக்கு அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அச்சு வெல்லம் உங்களுக்கு தேவையில்லைன்னா நாட்டு சக்கரைனாலும் சேர்த்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். நான் இன்றைக்கி அச்சு வெல்லம் வச்சு தான் செய்ய போகிறேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு கடாயில் வந்து பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, சிறு பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம இப்போ சேர்த்து நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது வந்து லைட்டாக ரெட் கலரில் வர அளவுக்கு, அதாவது வாசனை வரும், அந்த அளவு வறுத்தா போதும். இப்போ இன்னொரு கடாயில் வந்து அதே நேரத்துக்கு ஒரு தேவையான அளவு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த அச்சு வெல்லத்தையும் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். உடச்சி நீங்கள் போட்டாலும் சரி, நான் அப்படியே முழுசாக தான் இன்றைக்கி போட போகிறேன். அதே டைமில் இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு காய்ச்சட்டிக்கான தண்ணி ஊற்றி சவ்வரிசி வந்து நல்லா வெந்நி சூடான பிறகு வேக விட போகிறோம். கொஞ்சம் நிறையாவே தண்ணி ஊற்றி வேக விடுங்க, ஏன்னா சவ்வரிசி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையவே தேவைப்படும். இப்போ பருப்பு வந்து நல்லா வறுபட்டுட்டு இதை ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு பருப்பு ரெடி. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, சவ்வரிசி வெந்துக்கிட்டு இருக்குது. அதே பக்கத்தில் இன்னொரு பக்கத்தில் அச்சுவலமும் நல்லா மெல்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து வறுத்து வச்சுருக்க பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து வேக விட போகிறோம். நான் அதனால் குக்கரில் தண்ணி ஊற்றி நான் ஒரு சின்ன பிளேட் போட்டு உள்ளே வச்சுட்டு ஒரு நம்ம அளவு எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த பவுல்லையே தான் நான் வேக விட போகிறேன். இப்போ அது மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். அதே டைமில் வந்து அச்சுவலம் வந்து நல்லாவே மெல்ட் ஆனோடனே அது கூட நம்ம சுக்கு ஏலக்காய் பொடி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் தட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம். அப்போ தான் நம்ம வடிகட்டும் போது இதில் எது மண் தூசி இருந்தாலும் அதை நம்மளுக்கு ரிமூவ் பண்ணி எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போது குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு. ஒரு 6 விசில் வச்சு நான் வேக விட்டு எடுத்துக்கிறேன். இப்போது அச்சு வெல்லத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அதே டைமில் நம்மளோட சவ்வரிசியும் சூப்பராக கண்ணாடியாக வெந்திருக்கு. இந்த மாதிரி வெந்தால் தான் நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு இப்போ நல்லா அழகாக வெந்து சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போது நம்ம யாருக்குன்னே சவ்வரிசி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா வேக, அதே பாத்திரத்தில் நான் இந்த சிறுபருப்பையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அச்சு வெல்லம் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்க்க போகிறேன். கொஞ்சம் நேரம் வச்ச உடனே அது நல்லா உரைய ஆரம்பிச்சிட்டு, அதனால் நம்ம கொஞ்சம் லிக்விட் பதத்தில் பண்ணும்போது தான் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது கொதிக்க விட்டுருவோம். இது கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அதே டைமில் கடாயில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றி நம்ம தேங்காவை வறுத்து எடுத்துக்குவோம். தேங்காய் வந்து நெய்யில் வறுக்கும்போது அதோட வாசனையே தனி சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த பாயாசத்தில் போட்டு நம்ம குடிக்கும்போது ஒவ்வொரு பைட்டுக்கும் அந்த தேங்காய் வரும்போது அதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். அதே மாதிரி நெய் ஊற்றி கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு எல்லாமே அழகாக நெய்யில் வறுத்து எடுத்துக்குவோம். அப்போ தான் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ கொதிச்சுட்டு இருக்கும் போது கொஞ்சம் நெய் கூட அதில் ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்குவோம். வறுத்துட்டு இப்போது இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து இதை நல்லா கொதிக்க விடும்போது இந்த நெய் எல்லாமே மிக்ஸ் ஆகி வரும்போது ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா இறுகி சூப்பராக வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போதே நம்ம தேங்காய் பாலை ஊற்றிடுவோம். தேங்காய் பால் ஊற்றி 1 நிமிஷத்துலேயே நம்ம இறக்கிடலாம். சூப்பரான பாயாசம் ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம், சாமிக்கு படைச்சிடலாம். உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவும் நம்ம வீட்டில் பால் பாயாசம், சக்கரை பொங்கல் தான் செய்வோம். இந்த பாசிப்பருப்பு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. மீண்டும் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.